சமூக வாழ்க்கை. சமூகம் கற்றுத்தருகிறபடியெல்லாம் வாழ்ந்தோம்னா கெட்டு போயிடுவோம். சமூகம் கற்றுத்தருகிறபடியெல்லாம் வாழ்ந்தால் கெட்டு போய் விடுவோம். என்ன சமூகம் கற்றுக் கொடுக்கும்? நீ எந்த ஜாதியை சேர்ந்திருக்கிறியோ அந்த ஜாதிக்காரங்க என்ன சொல்லுவான்? நம்ம ஆளை தவிர மற்றவனை கண்ட வெட்டி கொன்னுருன்னு. நம்ம ஆள் தான் உயர்ந்தவன், நம்ம கொள்கை தான் சரி, நாம் தான் உண்மையிலே மனுஷன், மற்றதெல்லாம் ஆடு மாடு அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு சமூக கட்டமைப்பும் உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் இந்த சமூக கட்டமைப்பில் எப்படி வாழ்வது? அதை ஏற்றுக்கொள்ளலாமா? எந்த ஜாதியும் நான் குறை சொல்லலை, எந்த மதத்தையும் புண்படுத்தலை. ஆனால் இந்த சீடனுக்கு என்ன தேவை என்று அறிவுறுத்துறேன்னா, மதங்களுக்கு அப்பால் அவன் சிந்தனை இருக்க வேண்டும். அப்போ தான் உண்மையான சீடனாக மாற முடியும். ஏன்னு சொன்னால், எந்த குருவும் மதத்தை சார்ந்து இருக்க மாட்டார். மதத்தை சார்ந்து இருந்தால் அவர் மகான் அல்ல, அந்த மதத்தின் குருவாக இருப்பார். ஞானியாகவோ மகானாகவோ இருக்க முடியாது. ஞானியாகவோ மகானாகவோ இருக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் மனித பண்பு இருக்க வேண்டும். மனிதம்